எனது பெயர் பிரதாப். நான் ஒரு கம்பெனியில மேனேஜரா உள்ளலன. எனது மனைவி பெயரு திவ்யா. அவ ஒரு பிள்ளியில டீச்சர் வேலை செய்கிறா. அவளந்து ரொம்ப அழகான ஒரு பெண். சொல்லப்போனால் அவள ஒரு தேவதை. அவள சிறுவயசுல இருந்தே மிகவும் அழகாக இருப்பாள். அவளை பார்க்க விண்டேஸ் நயன்தாரா போல்தான் இருப்பாள. எல்லாமே செம்ம பெர்ஃபெக்டாக அது இருக்க வேண்டிய இடத்துல இது சரியான அளவில் பக்காவாக இருக்கும். அவளை பார்த்தால் கிழவனும் துள்ளி குதிப்பான். அப்படி ஒரு அழகு அவள். எனக்கு எனது மனைவியை சிறுவயதில் இருந்தே பிடிக்கும். நான் சிறுவயதுல பள்ளி படிக்கும் போது இருந்தே அவளை காதல் செய்ய ஆரம்பித்தேன். பழைய வருஷங்களா காதல் பணிதான் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். திருமணமான பின்பு எனக்கு வெளியூரில் வேலை கிடைக்க நானும் என் மனைவியும் வந்துவிட்டோம். எங்களது ஃபேமிலி எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கின்றார்கள். நாங்கள் எங்கள் ஊருக்கு சென்றே பல வருடங்கள் ஆகிறது. எங்கள் ஃபேமி எல்லாம் நாங்க பார்த்து ரொம்ப நாளாகிறது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவதிலேயே குறிக்கோளாக இருந்தோம். நாங்களை திருமணம் பண்ணி 2 வருஷங்கள் ஆயிட்டு. ஆனா நாங்க குழந்தை பெத்துக்க விரும்பல. ஒரு 5 வருடங்கள் சென்ற பின் பெத்துக்கலாம் முடிவு பண்ணோம். அப்பதுதான் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நினைச்சோம். நாங்கள் இன்றவரும் வெளியூர்ல ஒரே கல்லூரியில தான் பற்றி படித்தோம். நாங்கள் இந்த கல்லூரி படிக்கும்போது 2 பேரும் ஒரு வீட்டில தான் தங்கி இருந்தோம். அப்போவே நாங்கள் 2 பேரும் பல தடவை ஆட்டம் போட்டிருக்கிறோம். அது மட்டுமில்ல, கல்லூரி லீவ் நாட்களில் நாங்கள் மலைநாடுகளுக்கு சென்று அங்கே பல தடவைகள் விதவிதமாக ஆட்டம் போட்டிருக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னரே எங்கள் விளையாட்டு ஆரம்பித்துவிட்டது. கல்யாணமான பெண் அவள் எனக்கு நான் கேட்கும் போதெல்லாம் தரணும் என்று சொல்லி ஆர்டர் போட்டாள். நானும் கண்டிப்பாக நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னேன். அதுபோல கல்யாணமான பின் ஒரு நாள் விடாமல் நாம் விளையாட வேண்டும் என்று சொன்னால் நானும் ஒரு நாள் விடாமல் அவள் கூட விளையாடுவேன். அவளும் நல்லா என்ஜாய் பண்ணுவாள். இப்படித்தான் என் லைஃப் என் மனைவியுடன் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் சண்டே நானும் என் மனைவியும் ரூமில் பேசிக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில வீட்டு காலிங் பெல் அடித்தது. என் மனைவி நம்ம வீட்டுக்கு யார் வந்திருப்பா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே என் மனைவி யார் என்று பார்க்க சென்றாள். அங்கே பார்த்தால் எனது மனைவியின் அம்மா, அதாவது என் மனதை களவாட வந்த தேவதை என் மாமியார்தான் வந்திருந்தாள். அவளைக் கண்டதும் நான் ஒரு கணம் திகைத்து போனேன். அவள் என் மாமியார்தானா என்று சந்தேகப்படும் அளவுக்கு அவள் ஆளே மாறி போய் நின்றாள். எனக்கு ஒரு கணம் ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் எனது மனைவி அவளைக் கண்டவுடன் அவளது அம்மா என்று கண்டுபிடித்துவிட்டாள். அவளே, அம்மா நீயா இது, என்ன நீ இப்போ இப்படி அழகாக மாறிவிட்டாய், புது பொண்ணு போல இருக்கின்றாய் என்றாள். எனக்கு நீ அம்மாவா அல்லது நான் உனக்கு அம்மாவா? எனக்கே பொறாமையாக இருக்கு உன்னை பார்க்கும்போது என்று அவளது அம்மாவுடன் பேசினாள். அதற்கு அவள், நீ திருமணம் செய்து கொண்டு பல வருடங்கள் ஆயிட்டு, நீ என்னை பார்த்தும் பல வருடங்கள் ஆகிறது. அதனாலதான் உனக்கு அப்படி தெரிகின்றது என்றாள். ஆனால் அவள் பார்க்க உண்மையில் புது புது பொண்ணு போலதான் இருந்தாள். பிளா கலர் சாரி அவள் உடலின் வெண்மைக்கு மேலும் அழகு சேர்க்க அவள் தங்க சிலை போல் மின்னிக் கொண்டிருந்தாள். அவ்வளவு அழியா அழகாக இருந்தாள். நான் அவளை ரசிக்க ஆரம்பித்தேன். அவள், என்ன மாப்பிள்ளை அப்படி பார்க்கிறீங்க, யாருன்னோ இன்னும் அடையாளம் தெரியவில்லையா என்றாள். நான் சுயநினைவுக்கு ஐயோ அத்தை வாங்க உட்காருங்க என்றேன். என் மனைவி, அம்மா டீயா காபியா என்றாள். அத்தை எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொடு என்றாள். அவ சரி நீங்க பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு என் மனைவி டீ போட போயிட்டா. நான், என்ன அத்த ஆள மாறிட்டீங்க, பேசாம நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றேன். அதற்கு அவள், ஆமா மாப்பிள்ளை, இன்னொரு கல்யாணம்தான் பண்ணிக்கணும். உங்க மாமாக்கும் வயசாகிடுச்சு. அவராலே உன்னதுக்கும் முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு.
பேசாம நீங்களே ஒரு நல்ல பையனா பார்த்து சொல்லுங்க என்று நக்கலாக சொன்னாள். எனக்கு இவள் இப்படி எல்லாம் நக்கலாக பேசுவாள் என்றெல்லாம் தெரியாது. உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தோணியது. அத்த ரொம்ப நக்கலாகத்தான் பேசுறா. அப்போ நம்ம மெதுவா காய் நகரத்தினால இவளை அடையலாம் என்று முடிவு பண்ணேன். அப்புறம் நைட் எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு தூங்க போயிட்டோம். வழக்கம் போல நானும் என் மனைவியும் எங்கள் விளையாட்டை விளையாட ஆரம்பித்தோம். நாங்க விளையாடிக் கொண்டிருக்கும் போது எங்களது ரூமிலிருந்து சத்தம் வெளியே கேட்டுள்ளது. அந்த நேரத்தில் எங்கள் ரூம் ஜன்னலின் ஓரத்தில் யாரோ ஒருவர் ஒழிந்து நின்று பார்ப்பது போல் தோணியது. நான் அதை வெளிக்காட்டாமல் என் விளையாட்டை விளையாட ஆரம்பித்தேன். வழமை போல் இல்லாமல் இன்று வழமைக்கு மாற்றமாக கொஞ்சம் வித்தியாசமாக ஆட்டத்தை போட ஆரம்பிச்சேன். அவளும் என்ன சார் இன்னைக்கு டிஃபரெண்டா இருக்குன்னு கேட்டா நான் இனிமே எல்லாமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சேன். நாங்கள் நல்லா ஆட்டம் போட்டுவிட்டு அப்படியே தூங்கிட்டோம். மறுநாளே ஒரு லீவ் நாள்தான். அப்போ என் மாமியாருக்கு வெளியில போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டி ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு நைட் வீடு வந்து சேர்ந்தோம். எனக்கு நேத்து நைட் நடந்தது ஞாபகம் வந்தது. நான் இன்னைக்கு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு யாருக்கும் தெரியாம என் ரூமுக்கு வெளியில என் போனில் கேமரா ஒன் பண்ணி செட் பண்ணிட்டு வழக்கம் போல அன்றும் நான் என் மனைவியுடன் விளையாடிவிட்டு தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்து முதலையா போனை எடுத்து செக் பண்ணேன். அங்கே அதை நான் பார்த்ததும் சற்று வியந்து போனேன். வியப்புடன் ஒரு சந்தோஷமும் வந்தது. அங்கே ஒழிந்து நின்று எட்டி பார்த்தது வேற யாரும் இல்லை, என் மாமியார்தான். எனக்கு இப்போது புரிஞ்சது. அவள் அன்னைக்கு நக்கலாக பேசியது. அவளுடைய தேவை என்ன என்பதை எல்லாம் இப்போது தெளிவாக புரிந்தது. நான் இனிமே பொறுத்தது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவளுடன் பேசும்போது அப்பப்ப பாசாங்கு போல் அர்த்தத்தில பேசுவேன். அப்பப்ப சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவளை உரசுவேன். அவளும் என்னை தொட்டு பேச ஆரம்பித்தாள். எனக்கு இது ஒரு நல்ல அறிகுறியாக தெரிய மெதுவாக வலையை விரிக்க ஆரம்பித்தேன். அவள் கூடிய சீக்கிரம் சிக்க வேண்டும் என்பதுதான் எனது ஒரே எதிர்பார்ப்பு. நான் ஒருநாள் என் மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில கொஞ்சம் தைரியம் வரவழைத்துக் கொண்டு அவளை கட்டிக்கொள்ள முயற்சித்தேன். ஆனால் அவள் என்னை கோபத்துடன் கன்னத்தில் அறைந்துவிட்டாள். அறிந்தாவளே, உனக்கு என்ன தைரியம்? என்கிட்டயே நீ இப்படி நடந்துப்பா, அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சாள். எனக்கு ஒரே அதிர்ச்சியானது. உடல் வியர்த்து நடுங்க ஆரம்பித்தது. என்ன செய்வது என்ன சொல்லுவது என்று தெரியாமல் பயத்தில் உறைந்து நின்றேன். எனக்கு நெஞ்சுக்குள் அடைப்பது போல் இருந்தது. இவ்வாறு இருக்கும்போது திடீர்னு அவள் புன்னகைத்தாள். புன்னகைத்து, என்னடா நான் இப்படி எல்லாம் சொல்லிவேன்னு நினைச்சியா? நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்ததே இதுக்குதானடா. பரவாயில்லை, நீ ரொம்ப நாள் எடுத்துப்பேன்னு நினைச்சேன். ஆனால் நீ வேகமாவே வந்துட்டே என்கிட்ட என்று சொன்னால் நான் சிறுகணம் பயந்தே விட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. அவள் இப்படி சொன்ன பின்னர்தான் போன உயிரு திருப்பி வந்தது போல ஆனது. இல்லை என்றா என்ன நடந்திருக்கும் என்று நினைத்து பார்க்கும்போதே எனக்கு தலை சுற்றியது. அப்புறம் அவளை என்னை இழுத்துட்டு போனாள். அங்கே போனதும் அவளை நான் ஆசைப்பட்ட கோலத்தில் பார்த்தேன். பார்த்த கணமே நான் கிறங்கி போனேன். நான் இவ்வளவு நாள் என் மனைவி மட்டும்தான் அழகுன்னு நினைத்திருந்தேன். ஆனால் இவளை பார்த்த உடனே அதெல்லாம் பிழை என்று ஆக்கிவிட்டாள் இந்த தேவதை. அவள் உடல் அழகில் மின்னி கொண்டிருந்தாள். அவள் பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருந்தாள். அதே உடல் வாக்கு, ஆனால் அந்த அளவுக்கு உயரமல்லை. கணக்கான உயரம், எல்லாமே பக்காவாக இருந்தது. இவள் பார்க்க திருமணமான பெண் போலவே இல்லை. உடலுக்கு டயட் கொடுத்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிந்தாள். அவளை இப்படியெல்லாம் பார்த்த உடனே இனி என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அன்றி என் வேலையே ஆரம்பித்தேன். ஒரு 2 ஹவர்ஸ் விளையாடி ஆட்டம் போட்டு ரொம்ப நல்லா களைத்து போனோம். சும்மா சொல்லக்கூடாது.
அவள் எனக்கு ரொம்ப நல்லாவே ஈடு கொடுத்தாள். நான் அவளால் எனக்கு இவ்வளவு ஒத்துழைப்பு தருவாள் என்று நினைத்து கூட பார்க்கல. அப்புறம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு நான் அவளிட்டே நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, அத்தாப்பா மாமா ரொம்ப கொடுத்து வத்த ஆள்தான் அப்படின்றேன். அதுக்கு ஆப போங்க மாப்பிள்ளை, நீங்க வேற அவருக்கு இதெல்லாம் இப்போ சுத்தமா முடியல. கொஞ்சமும் இன்ட்ரெஸ்டும் இல்லை எனக்கு அவர் கூட ஒவ்வொரு நாளும் வெறுப்பாதான் இருக்கு. என்னோட ஆசை, என்னோட எதிர்பார்ப்பு அவரால நிறைவேற்ற முடியல. அதனாலதான் நான் அங்கே இருக்கிற பிடிக்காம இங்க வந்துட்டேன். இங்கே நீங்களும் என் பொண்ணும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கேன். நீங்க அவளை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கறீங்க, அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கும் உங்களை பார்க்கும்போது ஒரு ஆசை வந்துட்டு, இதை நான் உங்கள்ட்ட சொன்னா நீங்க அதை தப்பா நினைச்சிடுவீங்க, அப்புறம் என் பொண்ணுக்கும் தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும்னு அமைதியா காத்துட்டு இருந்தேன். இப்போ நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைத்துவிட்டது. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று சொன்னாள். அவள் இவ்வாறு சொல்வதை கேட்டதும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமானது. அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் ஆட்டம் ரொம்ப நன்னாக சென்று கொண்டுள்ளது. கதை அவ்வளவுதான் பிரான்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள். கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி வணக்கம். ஏயா